அட்டிய ஃபெட்டு அப்படின்னு வாசிப்பீங்களா? எப்படி வாசிப்பியா? ஃபெட்டேவா? ஃபெட்டே கார்ட்ஸ் பேரிங் நம்பர்ஸ் 1 to 1000 இருக்கு. இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லுவோம்லடா. நம்பரை வந்து 1 to 1000 வரைக்கும் எழுதி அதை ஒரு பவுச்சில் போட்டு வச்சு கையை விட்டு எடுக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அர்த்தம். அதான் வேற ஒன்றும் இல்லை. நம்பர் எழுதி போட்டிருக்கு. நம்பர் எழுதி போட்டிருக்குன்னா 1 to எவ்வளவு? 1000. அப்போ அதான்டா என்ன ஆஃப் எஸ். ஏறாம் பார்த்துக்குங்க. என்ன ஆஃப் எஸ் வந்து 1000 அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா ஒரு செட்டு எழுதிட்டு எழுதிக்க. எத்தனை சம்பரா தம்பி? 8.3. சரி, ரைட் தானே? சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1லேருந்து 1000 வரைக்கும். கவனிச்சுக்க. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 1000. 0லேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ஒரு நம்பர் ஆட் ஆகும். பார்த்துக்குங்க. 1லேருந்து இருக்கனால 1000 எழுதிடலாம். சப்போஸ் 0லேருந்து ஆரம்பிச்சுன்னா 1000 போட்டக்கூடாது. நம்பர் 1001ன்னு வரும். மறந்துடாத. சில நேரங்களில் தெரியாமல் விட்டுருவிய. இந்த இருக்கா? சரி, கவனி. அந்த அந்த பாக்ஸில் இருந்து 1 கார்டு வந்து புட்டின் பாக்ஸ் எடுக்கிறான். போடுறாங்களா எடுக்கிறாங்களா? 1 நம்பர் ஆன் 1 கார்டு ஆர் புட் இன் த பாக்ஸ். ஈச் பிளேயர் செலக்ட்ஸ் 1 கார்டு அட் ரேண்டம். ஒவ்வொரு பிளேயராக வந்து ஒரு கார்டை எடுக்க சொல்கிறாங்க. அந்த குழுக்களில் உள்ளதில் ஒவ்வொரு பிளேயரை வந்து ஒரு கார்டு எடுக்க சொல்கிறான். அந்த கார்டு வந்து நாட் ரீப்ளேஸ்டு கொடுத்துருக்கு. அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. நாட் ரீப்ளேஸ்டுனா, நான் அப்படி கையை விட்டு ஒரு கார்டை எடுக்கிறேன், ஒரு நம்பர் வரும்ல, அதை வந்து திருப்பி அதுக்குள்ளே போட மாட்டேன், எடுத்து தனியாக வச்சுருவேன். தனியாக வச்சுருவோம் தனியாக. அப்போ டோட்டல் நம்பர் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கோ. அதான் இங்கே விஷயம். நாட் ரீப்ளேஸ்டுன்னு இருக்கு. ரீப்ளேஸ்னா திருப்பி உள்ளே போட்டுக்கிறது. அந்த டப்பாக்குள்ளே போட்டு போயிடலாம். எடுத்து பார்த்துட்டு 5 இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம். அப்போ அது உள்ளே இன்க்ளூட் ஆயிடுச்சு டோட்டலு. ஆனால் நாட் ரீப்ளேஸ்டுன்னு சொல்கிறனால அவன் எடுத்த நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வருவான்ல, அவன் எடுப்பான்ல, அந்த கார்டை அவன் கையில் கொண்டு வர மாதிரி அல்லது அவனை வச்சுட்டு போகிற மாதிரி டோட்டலில் சேராது, குறைஞ்சிரும். பார்த்துக்க. ஏன்னா அடுத்து ஒரு ஆள் வந்து எடுக்கிறீன்னு வச்சுக்கவேன், அதில் எத்தனை கார்டு இருக்கும்? 999 தான் இருக்கும். அதுலேருந்து ஒன்று எடுப்பான் ஒரு ஆள். சொல்கிற புரியுதா? அதுலேருந்து ஒரு கார்டு அவனு எடுத்துகிட்டு போயிட்டான்னா 2 கார்டு குறைஞ்சிரும். அப்போ 998 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீப்ளேஸ். அது வித்தவுட் ரீப்ளேஸ்னு அர்த்தம். திரும்ப வைக்கா முறைன்னு இருக்கும் பாரு. திரும்ப வைத்தல் முறைன்னு வேற, திரும்ப வைக்கா முறைன்னு வேற. நாட் ரீப்ளேஸ்டு. அண்டர்லைன் பண்ணிக்கோ, மறந்துடாத. இஃப் இந்த கார்டு செலக்டட் பண்ணுறாங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 500 கொடுத்துருக்குடா. அதுதான் கணக்கு. அந்த கார்டு செலக்ட் பண்ணுறான் சுதர்சன். அந்த கார்டு வந்து செலக்ட் பண்ணுறான். என்ன கார்டாக இருக்கணும்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா. ஆனால் எதை விட கூட இருக்குன்னு சொல்கிறான் பாரு. 500 கூட. இப்போ 2020 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 400. 40 சொல்லிப்புறாத. சரியா? 21 அப்படின்னா 441 வரும். சரிதானே? இப்போ 23 பண்ணால் என்னன்னு பாரு. 23 இது கரெக்டானு பார்த்துக்க. ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன வரும்னு பார்க்குறக்காண்டி சொல்கிறேன். 500க்கு மேலே வரணும். அதை எடுத்து நான் கலெக்ட் பண்ணி எழுதணும். 23 என்ன ஆகும் பாரு. 23 3 2s are 9, 3 2s are 6, 3 2s are 6, 2 2s are 4. சரியாடா? 9 2 5. சரியான்னு பாரு சுதர்சன். கரெக்டாக பார்த்துக்கோ. அப்போ 529. சரியா? இதுதான் ஒரு நம்பரு. அடுத்து வரிசையாக சொல்லணும் இதே மாதிரி. 500க்கு மேலே. அப்போ எழுதுனா எழுதிக்க. லெட் A be the event of getting, அப்படியே சேர்த்துட்டேன், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 500. சென்டென்ஸ் சேர்ந்துருச்சு அப்படியே. ரைட்டு. இது ஒன்று. இதுக்கு அடுத்து எப்படியே போயிட்டே இருக்கணும். 1000க்குள்ளே வரணும். வரிசையாக சொல்லு எத்தனை வரும் பார்ப்போம். இது வந்து 21க்கா? இது 23க்கா? 24க்கு என்ன வரும்? 576. 24 4க்கு. 25க்கு என்ன வரும்? 65 வரும். அடுத்து 26க்கு என்ன வரும் பாரு. 26க்கு என்ன வரும் பாரு. 26. அடுத்து 27. அப்படி வரிசையா பார்த்து சொல்லு. 28 என்னன்னு பாரு.
இல்லை ஆளுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ண டக்கு டக்குன்னு. ஏய் ஆளுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ணலாம்லடா, நோட் எடுத்து வச்சுட்டு. 729 27க்கு 26க்கு ஆளுக்கு ஒன்று கண்டுபிடி. 676 729 28 784. இது 28 ஆக 29 பாரு. எயிட் ஃபோர். சரி, எயிட் ஃபோர் ஒன். டேய் பார்த்துக்கோ, 841. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குன்னு பாரு. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. சரியாடா? இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை, இதுதான் ஃபஸ்ட்டுக்கு உள்ளது, 9/1000. அப்படி ரைட். இப்போ இது ஒரு இதுக்கு ப்ராபபிலிட்டி வந்தான், கார்டை எடுத்தான், இதுக்குள்ள ப்ராபபிலிட்டி இது. இந்த கார்டை திருப்பி உள்ளே போடலை, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். ரைட், மறந்துடாத. ஏன்னா செகண்ட் பிளேயர் கேட்டிருக்கான பார்த்துக்கோ. அதில் என்ன கேட்டிருக்கு பாரு அடுத்து. அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். சரியா சொல்கிறது? அதே மாதிரி இந்த பிளேயர் வின் என்னைய ப்ரைஸ் தான், வாட்ஸ்அப் ப்ராபபிலிட்டி தேட்னு கொடுத்துருக்கு, அதை எழுதிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு பிளேயர் வின் த ப்ரைஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான்டா. செகண்ட் பிளேயர் வின் ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்குவாரு, அப்போ அதை மாற்றி எழுதணும். ஆமாம் பார்த்துக்கோ. டேய் இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு, செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் பிளேயரு, நான் திரும்பி இன்னொருத்தன் வர்றேன் எனக்கு பின்னாடி, அப்போ நம்பர் எடுக்கணும். இதில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து, நான் எந்த நம்பர் எடுத்தான்னு தெரியாதுல்ல, நான் சொல்கிற புரியுதா இல்லையா? இதில் ஏதோ ஒரு நம்பரை எடுத்துட்டான், அப்போ குறைஞ்சிரும். என்ன பின்னு வச்சுக்கோ, 8 அப்படின்னு வரும். நான் சொல்கிற புரியுதா? எந்த நம்பரும் தெரியாது, கையை விட்டு எடுக்கிறான், நான் எடுத்துட்டு அந்த நம்பர் தான் காமிச்சிட்டா போவேன், இல்லை கையை எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த நம்பரை. அப்போ ஏதோ ஒரு நம்பரை இதுலேருந்து எடுத்துட்டேன், டோட்டலே நம்பர் என்ன இருந்துச்சு? குறைஞ்சிருச்சு. அப்போ 8 சாரி பி ஆஃப் பி ஈக்குவல் டு 8 என்ன வந்துடும்? 999. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது இல்லைன்னா லெட்டு பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதிக்க. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் செகண்ட் ப்ரைஸ். புரியுதான்னு பார்த்துக்கோ. அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆன்சரை பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. கொஸ்டின்ல தான் எல்லாமே இருக்கு. 6th கொஸ்டின் 8.3. நம்பர் ஆஃப் ப்ளூவாடா, நம்பர் ஆஃப் ப்ளூ பால் எவ்வளவு? 12ன்னு சொல்கிறான். நம்பர் ஆஃப் ரெட் பால் எக்ஸு, ரெண்டும் சேர்ந்தா தான் என் ஆஃப் எஸ். புரியுதான்னு பார்த்துக்க. ரெண்டும் சேர்ந்தா தான் கூட்டணும். 12 + என்னது? எக்ஸு. புரியுதான்னு பார்த்துக்க. ஏன்னா நம்பர் தெரியாதுல்ல, எத்தனை ரெட் பால்னு தெரியல, அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அவன் கொடுத்ததை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு பாரு. எங்கே இருக்கு? இஃப் ஒன் பால் இஸ் ரேண்டம் மட்டும்னா ஒரு பால் எடுக்கிறாங்க, அதுலேருந்து வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி த ரெட் பாலாக இருக்குன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு கொஸ்டின்றான், அது 2 கொஸ்டின் இருக்குது அதில். டே லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ ரெட் பால்னு அர்த்தம். உன் பேர் என்ன? சுதர்ஷு. இந்த இவ்வளோ பந்து கிடக்கு, மொத்தம் கையை உள்ளே விட்டு எடுக்கிறான். எடுக்கையில் என்ன பந்து எடுக்க சொல்கிறான்? ரெட்டு. ரெட்டு எத்தனை இருக்கு பாரு. அப்போ என் ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தெரியுதா சொல்கிறது? அப்போ பி ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஆர் பை, அந்த எக்ஸில் இருந்து தான் வரும். அப்போ எக்ஸு பை 12 + எக்ஸ்.
நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இன்னும் கணக்கு போகும். பொறுமையாக பாரு. ஒரு மேட்ரு முடிச்சிருக்கேன், புரியுதான் பாரு. ஒரு பார்ட்டு அந்த வாசிச்சதுல ஒரு பார்ட்டு ரெட் பாலுக்கு உள்ளே ப்ராபபிலிட்டி. அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. இஃப் 8 more ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் செகண்ட் டைம் என்ன செய்யறான் அப்படின்னு பாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்து பார்த்துக்கோ. அதே ப்ளூ பால் தான் இருக்குடாமா. டேய், அதே ப்ளூ பால் தான் இருக்கு. ஆனால் ரெட் பாலில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. எவ்வளவு? 8. அப்போ என்ன ஆஃப் எஸ் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 20 + x. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது செகண்ட் கொஸ்டின் மாதிரி அர்த்தம். அதில் அப்படியே சேர்ந்து ரெண்டு ஈக்குவல் பண்ணி கொண்டு வருவாங்க, பார்த்துக்கோ. அப்போ ரெட் பால் வந்து ஆட் ஆகிருக்கு, 8 பால் சொல்லியிருக்காங்க. மோர் ரைட்டு. அண்டு இஃப் த ப்ராபபிலிட்டி டிராயிங் ரெட் பால் வில் பி அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கிடையாது. 8 more than பால் கொடுத்தாச்சுரா. அண்ட் இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ ரெட் பால், அதே மாதிரி தான் ரெட் பால் தான் கேட்டிருக்கு, வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இன் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு முதல்ல இதுக்கு ரெட் பால் தான். டே, இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன தான்? ரெட் பால் தான். அப்போ எழுதுனா எப்படி எழுதுவா? என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8. அப்போ பி ஆஃப் ஆர் சரியா சொல்றது ஈக்குவல் டு என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 8 பை என்ன வந்துருச்சு மேலே 20. இந்த இருக்கு 20 + x. இது ஒரு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் மாதிரி வச்சுக்க. அப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு இது சொல்கிறான், இது ஒன்றுன்னு வேணா வச்சுக்க இந்த அலிட்டனில். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் பாரு, எது 2 times சொல்கிற மாதிரி சொல்கிறான் பாரு, ட்வைஸ். செகண்ட் எது எதுன்னு பாரு. வில் பீன் இருக்குல்லடாமா, வில் பீன்றது ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஸ் இல்லை இரு. அதாவது 8 more than put in the bag and if the ball அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ செகண்ட் டைம் தானே அது. இந்த சென்டென்ஸை சேர்த்து வாசிச்சு பார்த்துக்க. 8 more ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக் அண்டு இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ ரெட் பால் வில் பி அப்படின்னு கொடுத்துருக்குல்ல. வில் பினா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். மறந்துடாத, சென்டென்ஸ் நான் வச்சுக்கோ. இஸ்னாலும் இந்த இஸ்ன்னு போட்டாலும் ஈக்குவல் டு தான். இஸ்ன்னு போட்டாலும் ஈக்குவல் டு தான். அதே மாதிரி வில் பின்னு போட்டாலும் ஈக்குவல் டு தான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம்டா. இது ஈக்குவல்ட்டு அப்படின்னு அர்த்தம். கிவன் பார்த்துக்க. இது ஈக்குவல்ட்டு அந்த பேனா இருந்தால் எழுதி வச்சுக்க புக்கில். ஏன்னா சில கீவேர்டெல்லாம் நாம இருக்கணும். இது ஈக்குவல்ட்டு 2 × ட்வைஸ்னா அங்கே மேலே என்ன இருந்துச்சுராமா? 12 + x. கீழே தானே ரைட்டு தானடா அது. டேய், புரியுதான்னு பார்த்துக்கோ. மேலே ஒரு செட்டு சொல்லியிருக்கேன், கீழே ஒரு செட்டு சொல்லியிருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கான். அப்படின்றதுக்கு வில் பீன்றது அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதுக்கு தான் வில் பீன் கொடுத்துருக்கான். வில் பீனா ஈக்குவல். ஈக்குவல்னா 2 times ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்சது. 2 times ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் போட்டுப்பான் பாரு. ட்வைஸ் இன்ட்டு போட்டுருக்கான் பாரு, தெரியுதா? அதனால இதை மாற்றி எழுதுனா தம்பி ராஜா கிளி தப்பாயிடும். திருப்பி அதான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. மாற்றி எழுதுனா தப்பாயிடும். அதனால சொல்கிறேன், வில் பீன்றது வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்கு, இதுக்கு தான் ஈக்குவல். 2 × அது. இப்போ உன்னுடைய திறமை தான். எதுவுமே உனக்கு தெரியும். ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்னத்தையா பண்ணி ஆன்சர் எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் 5 மார்க் எனக்கு. பார்த்துக்கோ. 2x மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோ, சரியாடா? இது எங்கிட்ட கொண்டு போயிடவா? அப்படி வரக்கூடாது, மேலே தான் போகும் 2x. டேய், அதோட போயிடுச்சு, அவ்வளோதான்டா. கீழே கொண்டு போகக்கூடாதா? ஹாஸ்பிட்டல் அடி. 12 + என்னது எக்ஸு. இங்கே எக்ஸ் + 8 20 + x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இதை இங்கே கொண்டு போ, இதை இங்கே கொண்டு வா. அடிச்சு விட்டேன்னு சொல்லாத. 12 + x × x + 8 ஈக்குவல் டு 2x × 20 + x. ஃபார்ம் பண்ணிக்க. 12x ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 8 12 96 ப்ளஸ் என்னது x² ப்ளஸ் என்னது 8x. இது ரெண்டும் பெருக்குனா 40x. இது ரெண்டும் பெருக்குனா 2x². ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இது தெரியுதா? எது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுனா என்னன்னு கேட்குறேன். பவர் 2 வர்றது, x² + x அந்த மாதிரி வர்றது இப்போ தான்டா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். திருப்பி சொல்லிட்டேன். உனக்கு ஒரு கொஸ்டினில் ஒன்றும் இருக்கு, லீனியை கேட்கையில் அப்புறம் திருப்பி சொல்ல முடியாது சொல்லிட்டேன். இதெல்லாம் 100 மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் வச்சுக்கணும் மைண்டில். லீனியர் ஈக்குவேஷன்றது ஸ்ட்ரைட் லைன். இந்த லைன் இருக்கு பாரு, லீனியர் ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருப்பா. அதுக்கு ஈக்குவேஷன் வந்து ax + by + c.
இப்படி கொடுத்து கேட்டால் லீனியர் ஈக்குவேஷன் அர்த்தம். இது லைனு, இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா லைனை குறிக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது வேற. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது பேரபுலா. இது வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இதில் எக்ஸ் ஒய் சேரும், இதில் வெறும் எக்ஸ் தான் வரும். பேரபுலா அப்படின்றது பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துடாதான், ஏற்கனவே சொல்லிட்டேன் அல்ஜிப்ரா நடத்தையிலேயே, திருப்பி திருப்பி சொல்ல முடியாது. மறந்துட்டீங்கன்னா என்ன ஒன்று கேட்காத. சில பேர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு திருப்பி ரீகால் பண்ணிக்கிறேன்னு மொட்டத்தினா படிக்கக்கூடாது. சரி பார்த்துக்கோ, இது அல்ஜிப்ராவில் இருக்கும்டா. சரி கவனி, இது ஒன் சைடாக கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறான் சேராம. எங்கிட்ட கொண்டு போவான்? சரி ஆட் பண்ண வேண்டாம் அவனுக்கு. இப்போ என்ன வந்துடுறேன்? 20x ஆடா ப்ளஸ் 96 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40x ப்ளஸ் 2x ஸ்கொயர். இதை ஃபுல்லாக எங்கிட்ட கொண்டு போயிரு. சரியா? அப்போ அதை அப்படியே எழுதிக்கிடுவான். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x, இது மைனஸ் 20x மைனஸ் 96 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டும் செப்பரேட் பண்ணா மைனஸ் 96 ஈக்குவல் டு, ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ்ன்றது சம்மன் ப்ராடக்ட்டுக்கு சில டீச்சர் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வேற மாதிரி தானே செஞ்சுருக்கோம். ஆமாம், நம்ம ட்ரீ மெத்தட் மாதிரி நான் இப்படி போட்டிருப்பேன். இது ப்ளஸ், இது இன்ட்டு. முன்னாடி நம்பர் இருக்கு, அதுவும் இருந்தால் அதில் மல்டிப்ளை பண்ணணும்ல, இல்லை. சரியா? அப்போ டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸுக்கு 20, இதுக்கு மைனஸ் 96, 24 4 போட்டு பாரு. 24 4 எங்கிட்டு மைனஸ் போடலாம்? 4க்கு மைனஸ். சரியான்னு பாரு. ஏய் மல்டிப்ளை பண்ண கேட்டான்னு பாரு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 24 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. சரியாடா? இப்போ தனித்தனியாக எடுத்துக்க. எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. இது ஒரு ஆன்சரு. இந்த ஆன்சர் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்டா பாசிபிள் கிடையாது? இது எக்ஸ்ன்றது கவுண்டிங்கு, ரெட் பாலோட எண்ணிக்கை, ரெட் பாலுடைய கவுண்டிங் தானே அது. அப்போ இது மைனஸில் வரக்கூடாது. அப்போ நாட் பாசிபிள், ஏற்புடையது அல்ல அப்படின்னு எழுதணும். ஏற்புடையது இல்லைன்னு எழுதிக்க. இது இல்லைன்னு எழுதாத மண்டகரமா. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 4 பாசிபிள். இதுதான் பாசிபிள். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால் அப்படின்றது 4. therefore நம்பர் ஆஃப் ரெட் பால் ஈக்குவல் டு 4. புரியுதான்னு பார்த்துக்க கணக்கு. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. செய்ய மாட்டாங்க. உனக்கு நான் செய்கிறத வச்சு அவனுக்கு தெரியும். கஷ்டமான கணக்கை தான் அப்புறம் செய்கிறாரு அப்படின்றது பழைய ஆளுக்கு தெரியும், புதுசாக வந்த ஆளுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா உடனே போட்டு ஃபோர்ஸ் பண்ணோம்னா பயந்துருவிய. அதனால தான் விட்டுட்டு போகிறது. புரியுதான்னு பாரு. அடுத்து என்னடா ஜெயராம, இந்த